sale. For more information, contact 7667008999. TNEcard.com மரபுசார் தற்சார்பு ஆன்லைன் விற்பனையகம். வணக்கம். தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னையில் 12 இடங்களில் இடி ரெய்டு அப்படிங்கிறது ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு வருது. இரண்டாவது நாளாக அதே 12 இடங்களில் இன்றும் இடி ரெய்டு அப்படிங்கிறது தொடர்கிறது. இந்த இடி ரெய்டில் குறிப்பாக டாஸ்மாக் விவகாரம் அப்படிங்கிறது பூதாகரமாயிருக்கு. அதே போன்று இன்னும் மிக முக்கிய தொழிலதிபர்கள் முக்கியஸ்தர்கள் சிக்கியிருக்கிறாங்க. அவர்கள் வீட்டில் நடத்தப்படுகிற இடி ரெய்டு என்ன, அதனுடைய பின்னணி என்ன, அவர்களுடைய பின்புலம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏற்கனவே டாஸ்மாக் தொடர்பாக பதிந்த வழக்குகளில் லஞ்ச ஒழிப்புத்துறை எடுத்திருக்கிற நடவடிக்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இந்த கேள்விகளுக்கு ஒரு வார காலத்துக்குள்ளே அறிக்கை தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக உத்தரவிடுறாங்க. இந்த உத்தரவின் பேரில் தான் டாஸ்மாக் நிறுவனத்துடைய மேலாண் இயக்குனர் விசாகன் IAS வீட்டுக்கு அதிரடியாக புகுந்து அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டாங்க. டாஸ்மாக் நிறுவனத்துக்கு மதுபானங்களை சப்ளை செய்யக்கூடிய அந்த ஆலைகளில் நடத்தப்பட்ட சோதனையில் ஏற்கனவே 1000 கோடி ரூபாய் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருக்கிறது அப்படிங்கிறது பேசப்பட்டு இருந்தது. ஸோ இது தொடர்பாக தான் டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் விசாகன் அவர்களுக்கு சம்மன் அனுப்பியிருந்தாங்க. இதில் என்ன விஷயம்னா, இந்த சம்மனுக்கு, அதாவது இந்த விசாரணைக்கு தடை கோரி தமிழக அரசும் டாஸ்மாக் நிர்வாகமும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்க. ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அமலாக்கத்துறையுடைய அந்த விசாரணைக்கு தடை விதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டாங்க. அந்த உத்தரவுக்கு பிறகுதான் இரண்டாவது முறையாக மீண்டும் விசாகன் வீட்டுக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. அவர் விசாரணைக்கு ஆஜராகலை. 2 முறையும் சம்மன் அனுப்பியும் ஆஜராகலை. அப்படிங்கிறதுனால சென்னை மணப்பாக்கத்தில் இருக்கிற அவருடைய வீட்டுக்கு சோதனை செய்யப்பட்டது. டாஸ்மாக் கொள்முதல் தொடங்கி சில மதுபான ஆலைகளுக்கு சாதகமாக ஆர்டர்கள் வழங்கப்பட்டது வரை அவரிடம் பல கேள்விகள் கேட்கப்பட்டதாகவும், அவருடைய அந்த வாட்ஸ்அப் உரையாடல்கள், அவருடைய ஸ்கிரீன்ஷாட்டு, அவர் யாரை சந்தித்திருக்கிறார், குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் அவர் மலர் கொத்து கொடுப்பது போல ஒரு புகைப்படம், அப்புறம் சாட் விபரங்கள், இது எல்லாமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பிரிண்ட் போட்டு அவருடைய வீட்டு அருகே கிழிந்து கிடக்கிறது. அதை இவங்க கைப்பற்றக்கூடிய அந்த காணொலிகள் வெளியாகி இருக்கிறது. இதே ஒரு பக்கம் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் அமலாக்கத்துறையே பண்ண செட்டிங்ஸு. ஸோ இந்த விஷயங்கள் எதுலேயுமே உண்மை இல்லை, இதெல்லாம் இவர்களாகவே எடுத்துக்கொண்ட பிரிண்ட் அவுட்டு தான், இது உண்மை கிடையாது. உதாரணமாக வாட்ஸ்அப் சாட்டில் அந்த தேதிகள் அப்படி வராது, இவர்களுடைய தேதி அந்த ஃபார்மெட் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டரில் நிறைய பேர் நிறைய ஆதாரங்கள் எடுத்து போடுறாங்க. இன்னொரு புறம் அமலாக்கத்துறை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விசாரணையின் போது மேலாண்மை இயக்குனர் விசாகன் அவர்கள் அப்ரூவர் ஆகப் போகிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலை அவங்க சொன்னதாக தெரிகிறது. அந்த தகவலும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. ஸோ இப்படியாக இந்த ரெய்டில் சிக்கின முதன்மையான முக்கியமான நபர் டாஸ்மாக் நிர்வாகத்துடைய மேலாண்மை இயக்குனர் விசாகன். இன்னொரு மிக முக்கியமான நபர் தான் டான் பிக்சர்ஸ் அந்த தயாரிப்பு நிறுவனத்துடைய தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன். இதேபோன்று கேஸ்மார்ட் கேசவன், அதேபோன்று ரியல் எஸ்டேட் அதிபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதில் சம்மந்தப்படுறாங்க. இருந்தும் ஆகாஷ் பாஸ்கரன் பற்றி சொல்லும் பொழுது அவருக்கும் டாஸ்மாக்கு என்னப்பா சம்பந்தம் அப்படிங்கிற கேள்வி தான் எல்லாருக்குமே எழுந்தது. அமலாக்கத்துறை கிட்டும் நிறைய பேர் இதைத்தான் கேட்டுட்டு வர்றாங்க. அமலாக்கத்துறை தரப்பில் இருந்து இது குறித்து என்ன சொல்கிறாங்க, ஒரு சில பேர் ரகசியமாக சொல்கிறது, அஃபிஷியலாக சொல்கிறது இல்லை. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பத்திரிகைகளில் இது போன்ற செய்திகளை அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடன் உதவியாளராக பணிபுரியக்கூடியவர் வாலாடி கார்த்தி அப்படிங்கிறவர், அவருடைய மச்சான் தான், மைத்துனர் தான் ஆகாஷ் பாஸ்கரன். இவர் வாலாடி கார்த்தியை பொறுத்த வரைக்கும் ஆகாஷ் பாஸ்கருடைய மைத்துனராக இருப்பதால், அவர் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடன் உதவியாளராக இருப்பதால் ஒரு கனெக்ட் இருக்குது அப்படிங்கிறது பேசப்படுகிறது. BRR ஸ்வர்ண மாளிகை அப்படிங்கிற நகைக்கடை, ஸ்ரீ வேலவன் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிற நிறுவனத்தை, இந்த நிறுவனங்களெல்லாம் ஆகாஷ் பாஸ்கரனுடைய குடும்பம் நிர்வகித்து வருகிறது. சில திரைப்படங்களில் உதவி இயக்குநராக பணிபுரிந்த ஆகாஷ் பாஸ்கரன் அவர் தயாரிப்பாளராகணும், சில திரைப்படங்களை தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தற்போது இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய முன்னணி நடிகர்களான சிம்பு, தனுஷ் அப்படின்னு எல்லாரையும் வச்சு அவர் திரைப்படத்தை தயாரித்து வருகிறார். குறிப்பாக தனுஷ் நடித்து இயக்கக்கூடிய இட்லி கடையாகட்டும், அதே போன்று சிம்பு நடித்து கொண்டிருக்கிற 49வது STR 49 அப்படிங்கிற திரைப்படமாகட்டும், சிவகார்த்திகேயன் நடிச்சிட்டு வர்ற சுதா கங்குரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிச்சிட்டு வர்ற பராசக்தி திரைப்படமாகட்டும், இந்த திரைப்படங்களெல்லாம் ஆகாஷ் பாஸ்கரன் தான் தயாரிச்சிட்டு வர்றாரு. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் அவர் அபரிமிதமான வளர்ச்சியை மிக 6 மாதங்களில் மிக குறுகிய காலங்களில் அடைஞ்சிருக்கிறார். அப்படிங்கிறது எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் பேசப்படுது. அவர் வீட்டில்
இந்த ரெய்டு நடத்தப்படுவதற்கு இந்த பின்னணிகள் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு புறம் பேசப்படுகிறது. சேலத்தை சேர்ந்த பெரும் தொழிலதிபரான ஆகாஷ் அப்படிங்கிறவர் யாருன்னா அதிபர் பாஸ்கரன் அப்படிங்கிறவருடைய மகன் தான். இப்போது திரைப்பட தயாரிப்பாளராக உருவெடுத்திருக்கிறார். 450 கோடி பட்ஜெட் வரைக்கும் திரைப்படங்களை தயாரிக்கிறார். இவர் பார்த்தீங்கன்னா அண்மையில் கெவின்கர் நிறுவனத்துடைய அதிபர் CK ரங்கநாதனுடைய 3வது மகள் தாரணியை மணந்து கொண்டார். அவங்களும் ஒரு பேக்கரி பிஸ்னஸ் நடத்துகிறாங்க தான். கெவின்கர் ரங்கநாதனுடைய மகளுடன் நிச்சயமானதுக்கு பிறகுதான் அவர் இவ்வளோ பெரிய தயாரிப்பாளராக உருவெடுத்ததாகவும் ஒரு சில பேர் தகவல்கள் சொல்கிறாங்க. ஆனாலும் இவருக்கு அடுத்தடுத்து இவருடைய ஆகாஷ் பாஸ்கரனுடைய தயாரிப்பில் அடுத்தடுத்து பெரிய பெரிய நடிகர்கள் கமிட் ஆகிறாங்க. சுதா கொங்கரா எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய சிவகார்த்திகேயன் நடிக்கக்கூடிய அந்த பராசக்தி திரைப்படம் 200 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாகுது. அப்போ இதெல்லாம் எப்படி மிக குறுகிய காலகட்டத்திலே. அதே போன்று ஆகாஷ் பாஸ்கரனுக்கு பிரபல அரசியல் கட்சிகளோட வாரிசுகளோட இல்லாத தொடர்பே கிடையாது. அவ்வளவு பேரோடையும் நெருங்கின நட்பில் இருக்கிறாரு. அப்படிங்கும்பொழுது அந்த அளவுக்கு ஆகாஷ் பாஸ்கரன் இண்டஸ்ட்ரியில் மிக முக்கியமான நபர். தற்போது தனுஷ் நடித்து இயக்கி கொண்டிருக்கிற அந்த இட்லி கடை திரைப்படத்தை தயாரிப்பதுடன் தனுஷ் அடுத்து அஜித் நடிக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தை இயக்கவிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. அதை கூட ஆகாஷ் பாஸ்கரன் தான் தயாரிக்கிறார். அஜித்தை வச்சு படம் தயாரிக்கவும் தனுஷை வச்சு டைரக்ட் பண்ணுறதுக்கும் அப்படிலாம் முடியுது அப்படின்னா அப்போது அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சொத்துக்கள் விவரங்கள் அப்படிங்கிறத அமலாக்கத்துறை நோண்ட ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த ஒரு இடி ரெய்டு அப்படிங்கிறது 2வது நாளாக தொடர்கிறது. ஒரே நேரத்தில் 450 கோடி முதல் 500 கோடி வரை செலவழித்து ஆகாஷ் பாஸ்கரன் திரைப்படம் எடுப்பது அப்படிங்கிறது கேள்விக்குறியாகுது. ஸோ அவர் வீட்டில் நடக்கக்கூடிய அந்த ரெய்டுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசப்படுகிறது. இதே போன்று தான் ஸ்மார்ட் கேசவன் திமுக ஆட்சியில் திடீரென வளர்ச்சி பெற்றவர் தான் ஸ்மார்ட் கேசவன். அவருமே பள்ளி கல்வித்துறையில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறார். ஸ்மார்ட் கிளாஸ் திட்டத்துக்கான அந்த ஒப்பந்தத்தை கேரளா கெல்ட்ரான் நிறுவனத்துடன் எடுத்திருக்கிறாங்க ஸ்மார்ட் நிறுவனம். சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் CCTV பொருத்தக்கூடிய அந்த பணியை மேற்கொண்டது இந்த நிறுவனம் தான். செந்தில் பாலாஜி சிறையில் இருந்த காலகட்டத்தில் டாஸ்மாக் நிறுவனம் தொடர்பான சில விவகாரங்களில் கேசவனுடைய தலையீடு இருந்ததாக சில ஆதாரங்கள் சிக்கியிருக்கு. அதனுடைய அடிப்படையில் அமலாக்கத்துறை இவருடைய அலுவலகத்திலையும் தீநகரில் இருக்கக்கூடிய இவருடைய இடத்துலலாம் சோதனை மேற்கொள்கிறாங்க அப்படிங்கிறது தகவலாக வெளியாகி இருக்கிறது. டாஸ்மாக் தலைமையகத்தில் நடத்தப்பட்ட சோதனையுடைய தொடர்ச்சியாக தான் இந்த ரெய்டுகள் நடத்தப்படுகிறது அப்படிங்கிறது அவங்க தரப்புலேருந்து சொல்கிறாங்க. குறிப்பாக டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் விசாகனுடன் தொடர்ந்து விசாரணை நடத்துவதற்கு முடிவெடுத்துள்ளதாகவும் அவர் ஒத்துழைக்கல அப்படின்னா கைது நடவடிக்கை அவர் மேலே பாயலாம் அப்படிங்கிறது சொல்லிகிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு சூழலில் தான் டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் விசாகன் அவர் அப்ரூவர் ஆகியிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆகாஷ் பாஸ்கரனுடைய வீடுகளிலும் இடங்கள்லையும் ரெய்டுகள் 2வது நாட்களாக தொடர்கிறது. விசாகன் வீட்லேயும் 2வது நாட்களாக ரெய்டு தொடர்கிறது. ஏற்கனவே விசாகனுடைய வீட்டுக்கு அருகாமையிலே கிழிந்த பேப்பர்கள், அந்த வாட்ஸ்அப் சேட் பேக்கப்பு, அது போன்று நிறைய பேரோட உரையாடின அந்த வாட்ஸ்அப், அது போன்று நிறைய பேரோட எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள், ஒரு சில ஆதாரங்கள் இதெல்லாம் கிடைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த ஆதாரங்கள் போலியாக தயாரிக்கப்பட்டவை. அது அவருடைய வீட்டுக்கு வெளியில் எப்படி கிழிஞ்சு கிடக்கும், அது அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஏதோ ஒரு பொறி வைக்கிறாங்களா அப்படிங்கிறதும் நிறைய பேரால் பேசப்பட்டுக்கிட்டு வருது. ஒரு பக்கம் டாஸ்மாக் தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை பதிந்த அந்த வழக்கு CBI விசாரணைக்கு மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கும் அது தொடர்பாக போடப்பட்டு இருந்தது. விசாகனை கையில் எடுத்து அப்ரூவாக்கக்கூடிய முயற்சியில் அமலாக்கத்துறை ஈடுபட்டு வருது. திமுக மேலிட புள்ளிகளுக்கு நெருக்கமான சிலருடைய வீட்டில் இந்த மாதிரி ரெய்டு போகிறது. குறிப்பாக நான் சொன்ன ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பாளர் அவருடைய வீட்டிலும் ரெய்டு போகிறது. அப்போது நாளுக்கு நாள் இந்த அமலாக்கத்துறை விவகாரம்ங்கிறது சூடாயிட்டே வருது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், அதாவது உள்துறை அமைச்சகத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது தான் அமலாக்கத்துறை. அப்போ அமலாக்கத்துறையுடைய ரெய்டு அப்படின்னு சொல்லும் பொழுது எப்போதுமே நம்ம நேரடியாக பேசணும் அப்படின்னா அமலாக்கத்துறை ரெய்டு அப்படின்னு சொன்னாலே எப்போதுமே அது பிஜேபி தரப்பிலிருந்து வரக்கூடிய ரெய்டாக தான் பலருடைய கண்ணோட்டம் இருக்கும். இதில் அமலாக்கத்துறை தனித்து செயல்படாது. உள்துறை அமைச்சகத்துடைய ப்ரெஷர் அமலாக்கத்துறைக்கு இருக்கும். அவங்க சொல்லி தான் செய்கிறாங்க அப்படிங்கிறது பலருடைய கருத்தாக இருக்கும். அதை தாண்டி உண்மையிலேயே இந்த ரெய்டில் சிக்குபவர்கள் தவறு செய்திருக்கிறார்களா, அவர்கள் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்படுவார்களா, அமலாக்கத்துறையினுடைய பின்னணியில் இருப்பவர்களுடைய வஞ்சகம்தான் இந்த ரெய்டா, இல்லை உண்மையிலே தவறு செய்தவர்களை இந்த நேரத்தில் அவர்கள் பயன்படுத்தி கொண்டு பிஜேபி நினைத்த காரியத்தை செய்கிறதா அப்படின்னு பல கோணங்களில் பேசப்பட்டாலும் உண்மையில் ஆதாரங்கள் இருந்தால் அவர்கள் அமலாக்கத்துறையிடம் மாட்டுவாங்க, நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படுவாங்க. அப்படிங்கிறது தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்க போகிறோம்.